Hi friends, welcome to one C recipes and vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, வெண்பொங்கல் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமுக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரைஸ் வெரைட்டிக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா காய்கறி யூஸ் பண்ணி முழுக்க தேங்காய் பால்லே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது ஒரு டைப் ஆஃப் வெஜிடபிள் ஸ்டியூ அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த பின்னாடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி சாறு எடுத்திருக்கேன். ஒரு விரலில் பாதி அளவு இஞ்சியை தோல் சீவி துருவி, அந்த துருவின இஞ்சியை டீ வடிகட்டுற ஸ்ட்ரெயினரில் வச்சு ஸ்பூனை வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா அந்த சாறு மட்டும் நமக்கு கிடைக்கும். அந்த சாறு தான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ், அடுத்து 3 பச்சை மிளகாய். இதுதான் இந்த கிரேவிக்கு காரம் தரும். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாயை 2ஆக கீரி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 4 வெள்ளை பூண்டை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். அடுத்து ஒரு தேங்காயில் பாதி தேங்காய், அதாவது அரைமுடி தேங்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரைமுடி தேங்காயில் ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் தனியாகவும், செகண்டு தேர்டு எடுத்த தேங்காய் பால் இப்போ நம்ம காமிச்சது தான், அது தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து காய்கறி எல்லாம் ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்திருக்கேன். என்னென்ன காய்கறி இருக்குது அப்படின்னா, ஒரு கேரட், 10 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, பட்டாணி, அதாவது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி 1/4 கப். இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்து இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு, அதாவது ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை கீழே ஊற்ற வேணாம், காய் கூடவே எடுத்து வச்சுருங்க. அடுத்து அந்த சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு, அது கூட 2 டம்ளர் தண்ணியும் கொஞ்சமாக சீரகம் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் தான் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணலாம். 3 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம். அது நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் வெள்ளை பூண்டும் சேர்த்துருங்க. அதை லைட்டாக ஃப்ரை பண்ண பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் அந்த வெள்ளை பூண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அது வரைக்கும் ஃப்ரை ஆனால் தான் அந்த கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயமும் வெள்ளை பூண்டும் நல்லா கலர் மாறி இருக்குது, நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். அந்த தண்ணி கூடவே சேர்த்துருங்க. அந்த காய் சேர்த்த பின்னாடி அந்த வெங்காயம் வெள்ளை பூண்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த காய் ஏற்கனவே 1/2 குக் வரைக்கும் வெந்துருச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் போதும். இந்த டைமில் நம்ம செகண்டு தேர்டு எடுத்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் தேர்டு எடுத்த தேங்காய் பாலில் இந்த காயை நல்லா கம்ப்ளீட்டாக குக் பண்ண போகிறோம். காய் அந்த மாதிரி முன்னாடி 1/2 குக் வரைக்கும் வேக வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேகமாக அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். இல்லாட்டி ரொம்ப நேரம் அந்த தேங்காய் பாலை நீங்கள் குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. அந்த காய் நல்லா வெந்த பின்னாடி நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு நல்லா கொதிக்குது, காயும் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு அதில் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பை 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வேக வைங்க, அப்போ தான் நல்லா குழஞ்சி வெந்திருக்கும். பருப்பு சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பு சேர்த்த பின்னாடி அந்த கிரேவி நல்லா திக்காக மாறும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பருப்பு சேர்த்து அதுவும் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பால் சேர்த்த உடனே இன்னும் நல்லா திக்காக க்ரீமியாக நம்மளோட கிரேவி மாறும். அந்த தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியோட அளவை பார்த்துக்கோங்க. ப்ளஸ் சால்ட்டோட அளவும் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் கம்மியாக இருக்குது, அதனால் இப்போ நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணணும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி சாறும் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 செகண்ட் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ண போகிறோம். நம்மளோட சுவையான திருநெல்வேலி சொதி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா நொர பொங்கி வருது. இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம்.
நம்மளோட சொதி குழம்பு சர்வ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம சூடா சாதம் அல்லது இட்லி, தோசை, வெண்பொங்கல் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.